வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேஎஸ் ரூஃபிங் இன்டீரியர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபேப்ரிகேஷன் டெக்னிக்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். நிறைய புதுசாக வேலை செய்கிற ஃபேப்ரிகேட்டர்ஸ், நிறைய புதுசாக வேலை செய்கிற கம்பெனிஸ், நிறைய தம்பிகள் எனக்கு கூப்பிட்றீங்க, நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் சொல்கிறீங்க உங்கள் வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது, அதை வீடியோவாக போடுங்கன்னு சொன்னதுனால இந்த வீடியோ நம்ம போடுறோம். இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் டெக்னிக்ஸ்னு தலைப்பில் சின்ன சின்ன வீடியோஸ் போடுவோம். பேஸ் பிளேட் பற்றி, அதே மாதிரி லாட்டிஸ் பற்றி, புல்லட் போல்ட் பற்றி, போஸ்ட்டு, இதெல்லாமே பற்றி தனித்தனியாக வீடியோ போடுவோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரூஃபிங் ஷீட்டை, கீழே இருக்க ரூஃபிங் ஷீட்டை மொட்டை மாடிக்கு எப்படி தூக்குறது அப்படின்னு, டெரஸுக்கு எப்படி தூக்குறதுன்னு. சில இடங்களில் வசதி இருக்க தூக்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போது அதை எப்படி ஈஸியாக சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி தூக்கலாம், அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு கம்பி வச்சு இதில் கட்டிட்டு அதை கயரில் கட்டி மேலே தூக்கிடுவோம். கம்பியில் கட்டி மேலே தூக்கிடுவோம். இதுதான், இப்படி தூக்குனதான் ஈஸியாக தூக்க முடியும். நான் 18 அடி இருக்குது ஷீட்டோட லென்த்து. இது பார்த்துட்ருக்கோம் எப்படி லிஃப்ட் பண்ணுறாங்க. இப்படி லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கயரை கழட்டி கீழே கொடுத்துருவாங்க. அப்புறம் ஷீட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் எல்லா ஷீட்டும் இந்த வழியிலேருந்து தூக்கிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழேருந்து லிஃப்ட் பண்ணி விட்டுட்டாரு. இந்த கீழேருந்து ஒரு கொடுத்துருவாரு. மேலே 3 பேர் இருக்காங்க. இந்த கயரில் இழுத்து 3 பேர் சேர்ந்து அப்படி மேலே தூக்கிடுவாங்க. இப்படி தூக்கினா தான் சீட் மடங்காமல் டேமேஜ் ஆகாமல் தூக்க முடியும். சின்ன சின்ன டெக்னிக் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஷீட் எப்படி தூக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க மொட்டை மாடிக்கு. இதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் நம்ம போடுவோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. இன்னும் ஒரு வீடியோவிலிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜேஎஸ்.